Hi friends, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு Krishna Jayanthi Special prasadam recipe Neiappam பார்க்க போறோம். இது வந்து instant Neiappam. 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பஞ்சு போல Neiappam எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வாங்க எப்படி இந்த ரெசிபி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பத்துக்கு அரைக்கலாம் வேண்டாம், இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடியது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழங்களை எடுத்துக்கலாம். எந்த பழம் இருக்கோ அந்த பழத்தை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பழத்தையும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து கலர் நல்லா வர்றதுக்காக. இப்போ நான் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். வெல்லம் வந்து ஈஸியாக கரைஞ்சிடும். சப்போஸ் உங்ககிட்ட கெட்டியான வெல்லம் இருந்ததுன்னா அதை துருவி சேர்த்துக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நம்ம வெல்லத்தை ஊற வச்சிடலாம். கட்டிகள் இருந்தால் கூடி கரைஞ்சிடும். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாகு பதம் வரக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம இந்த மாவில் அரைத்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பூவன் பழம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண வெள்ளத்தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும் இந்த நெய்யப்பம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி எடுத்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள் இருக்க தான் செய்யும், ஏன்னா இது தண்ணி பத்தாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி விடணும். அதனால் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தோட. இந்த கோதுமை மாவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் ரொம்ப முக்கியம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிடலாம். மடிப்பு மடிப்பாக விழணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு சூப்பராக பஞ்சு போல் வரும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பனியாரக்கல், அப்படி இல்லைன்னா அப்பக்காரல், அப்படி இல்லைன்னா கடாயில் எண்ணெய் வைத்துக்கூடி நம்ம இந்த அப்பம் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங் செஞ்சால் கூடி போதும், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இறைவனுக்கு பிரசாதமாக இந்த ரெசிப்பியை நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ நம்ம பனியாரக்கல் வச்சுருக்கோம். இதில் நான் நெய் விட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் வெஜிடபிள் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நான் எல்லா குழியிலையும் நெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழியிலையும் நம்ம மாவை விட்டுடலாம். சின்ன கரண்டியாக எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. இல்லைன்னா சைட்லலாம் வழிஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம். இட்லி மாவு பதத்துக்கு தான் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லா குழியிலையும் நான் மாவு விட்டுட்டேன். மேற்கொண்டு கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டில் இருக்க அடுப்பு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்தில் இது நல்லா பொங்கி வரும். நீங்கள் கிட்டக்க பார்த்தா தெரியும். இப்போ நல்லா மூடி போட்டுட்டோம். 2லேருந்து 3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ மூடியை எடுத்துட்டு அப்பம் வெந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அழகான கலர் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால வந்தது. ரொம்ப கேரமலைஸ்டு கலராக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான இந்த அப்பம். இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யக்கூடியது. 10 நிமிஷத்தில் நான் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை.
வீட்டில் இருக்கிற பழத்தை தான் சேர்த்துருக்கேன். நல்ல கனிந்த பழமாக சேர்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப மிருதுவான அப்பம் கிடைக்கும், பஞ்சு போல் இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக நெய்யப்பம் தயாராகிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த நெய்யப்பத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்கள் 7 வகை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, 10 வகை கிருஷ்ண ஜெயந்தி பலகாரமும் இருக்குது. நீங்கள் சேனலை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நமக்கு இப்போ சூப்பராக கோதுமை அப்பம் நெய்யப்பம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன்.